Hi children, மேம் சப்ராக்ஷன் பண்ணும்போது பாரோயிங் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாரோயிங்னா என்ன? ஸ்டீலிங்கா? நம்ம யார்கிட்டேருந்து அது ஏதாவது திருடுறோமான்னு உங்களுக்குலாம் கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும் தானே? அது என்னன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு நம்பர் நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். 52 - 38. ஸோ அதை டென்ஸ் ஒன்ஸ் பிளேஸில் நம்ம ஆஸ் யூஷுவல் எடுத்து எழுதிட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 2லேருந்து 8 மைனஸ் பண்ணணும். இமேஜின் யூ ஹாவ் ஒன்லி 2 சாக்லேட்ஸ் தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட 8 சாக்லேட்ஸ் எனக்கு தா அப்படின்னு கேட்குறான். 2லேருந்து 8 சாக்லேட்ஸ் உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ் லைக் வி ஆர் கோயிங் டு ரீச் அவுட் டு அனதர் ஃப்ரெண்ட் ஹூ ஹேஸ் மோர் சாக்லேட்ஸ் அண்ட் பை 10 சாக்லேட்ஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ அப்போ இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிற நம்பர் 4 ஆகிடும். அவங்க உங்களுக்கு ஒரு 10 சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு 2 சாக்லேட்ஸ் இருக்குது. அதோடு சேர்த்து ஒரு 10 சாக்லேட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ சாக்லேட்ஸ் உங்களுக்கு ஆகிடும்? 12 சாக்லேட்ஸ் ஆகிடும். So 12 minus 8 is 4 and 4 minus 3 is 1. So the answer for this is 14. So நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, எப்போவுமே சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நம்ம மைனஸ் பண்ணோன்னா we need to borrow 10 from the tens place. Thank you. இது மாதிரி மோர் ஃபன் கண்டென்ட்டுக்கு திங்க் ஈஸி லேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.